Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Amma ba'd. Allahumma shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் ஹிஜ்ரி 1446 வருடத்தில் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த வருட ரமலான் மாதத்தில் முதல் நோம்பினை நிறைவு செய்து இரண்டாவது நாளின் இரவு தொழுகை நிறைவேற்றி நாம் எல்லாம் அல்லாஹ்வின் இல்லத்தில் அமர்களாக இருக்கிறோம். நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது இந்த ரமலானுடைய இறுதி வரை இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்தில் தொடர வேண்டும். எப்படி இந்த ரமலான் மாதம் முழுக்கவும் நோன்பு நோற்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதுபோன்று இந்த ரமலான் மாதம் முழுக்கவும் இரவு தொழுகையில் பங்கெடுப்பதிலும் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற பொழுது மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலான் மாதத்திலே ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்தவராக நோன்பு நோற்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது என்பதை ரமலான் மாதம் முழுக்க நோன்பு நோற்பதாகத்தான் நாம் புரிந்திருக்கிறோம். அப்படிதானே? ரமலான் மாதத்தில் சில நாட்கள் நோன்பு நோற்பது என்பதாக நாம் சில தவறாக விளங்கல. அப்ப இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் ரமலானிலே இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதனால ரமலானிலே இரவு தொழுகை என்பதும் தொடர்ச்சியாக தொழுவதுதான். ஆரம்ப நாட்களில் தொழுவது, இடையில இருந்து தொழுவது, இறுதியில வந்து தொழுவது என்கிற அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லாம ரமலான் மாதம் முழுக்கவும் எப்படி நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்தை நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகையில பங்கெடுப்பதில் நாம் உறுதியாக இருக்கணும். ரமலான் மாதத்திலே நோன்பை தாண்டி நோன்பை கடந்து நாம் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்பது இரவு தொழுகையில வந்து பங்கெடுப்பது தான். அதிகபட்சமாக நம்முடைய பள்ளிவாசலில் இஷா தொழுகையோடு சேர்த்து பயானையும் சேர்த்து பார்த்தோம்னா 2 மணி நேரம் முடிஞ்சிடும். ஒரு 8:10 நம்ம பள்ளிவாசல் வந்தோம்னா ஒரு 10 மணியோட என்ன செஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அதனால ரமலான் மாதம் முழுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 மணி நேரத்தை அல்லாஹ்வை வழிபடுகிற, அவனுக்கு இபாதத் செய்கிற, அவனுக்கு அமல் செய்கிற இந்த ஒரு வாய்ப்பை நாம தொடர்ந்து என்ன செய்யணும், பங்கெடுக்கணும், இடம் நிறுத்தாம தொடரணும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தினுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 தினங்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தமட்டிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது நோன்பின் சட்டங்கள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். உண்மையிலே இது வந்து அவசியமான ஒரு தலைப்பு, பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அதே போன்று பேச வேண்டிய நேரம் பொருத்தமான நேரம். ஏனென்றால் ரமலானுடைய சில நாட்கள் போனதுக்கு பிறகு ரமலானுடைய சட்டங்களை குறித்து பெரிதாக பேசுவதை காட்டிலும் ரமலான் மாதத்துடைய துவக்கத்திலேயே அதை பற்றி நாம வந்து பேசுவது என்பது பொருத்தமானது. ரமலானுடைய சட்டங்கள் என்பது ஒரு ஆரம்பித்தால் ரொம்ப சட்டமாவே பேசிட்டு இருப்பார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். அவசியமா முக்கியமா தெரிய வேண்டிய விஷயங்களை மாத்திரம் நான் பகிர்றேன். அதே போன்று இங்கே நான் பார்க்கக்கூடிய இந்த முகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 18 வருடங்களாக பார்த்து பழகிய முகங்கள் தான். யாரும் புதிது கிடையாது, நானும் உங்களுக்கு புதிது கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல வருடங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மார்க்க உபதேசங்களை கேட்டுட்டு வரோம், நோட்டு நோட்டர்களாக நாம் இருக்கிறோம். சரிங்களா? திரும்ப நமக்கு இது சொல்லப்பட வேண்டிய ஒரு தேவை தானா அப்படின்னு நினைக்கக்கூடாது, நினைச்சக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, மூமின்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா மனிதர்கள் தானே, நாம் என்னதான் கற்றிருந்தாலும் தெரிந்திருந்தாலும் மனிதர்கள் என்கிற ரீதியில் நமக்கு என்ன ஏற்படலாம், ஒரு மறதி ஏற்படலாம். சரியா? ஒரு பொழுதுபோக்கு ஏற்படலாம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, மூமின்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருங்க. ஞாபகப்படுத்துவது என்பது மூமின்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். எத்தனை பெரிய மார்க்க ஈடுபாடுடையவராக இருந்தாலுமே கூட அவருக்கு அவ்வப்போது மார்க்க நினைவூட்டல் என்பது, கல்வி
அது ஒரு எடுத்துக்காட்ட உங்களுக்கும் எனக்கு ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், உமர் அவர்கள் கலிஃபாவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்ப அவங்க இடத்துல ஒரு சிக்கல் ஒண்ணு வருது, அவங்க இடத்துல ஒரு முறை ஒன்று வருது. என்ன முறை அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மனைவி மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு. என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாரு அப்படின்னா, நான் 2 வருஷமா ஊர்ல இல்ல, இப்பதான் நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னா கருத்தரித்தவராக இருக்கிறார். கருத்தரித்தவராக இருக்கிறார், அதாவது குழந்தை உண்டானவளாக அவர் இருக்கிறார் அப்படின்னு தன் மனைவி மீது என்ன செய்யறாரு, அவர் ஒரு குற்றத்தை சுமத்துறாரு. அப்போ இப்படி ஒரு குற்றத்தை ஒரு மனிதன் சுமத்தி வரார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே அந்த மனைவி தான் போகும். அதான் அர்த்தம். 2 வருஷம் ஊர்லயே இல்ல, இந்த பெண் இந்த கும்பலை கருவுற்றிருக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தானே. அப்போ ஒரு தவறான தொடர்பின் மூலமாகத்தான் அவள் கருத்தரித்து இருக்க வேண்டும் என்பதாகத்தான் நாமும் நினைப்போம். உமர் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரோஷக்காரர், ரொம்ப கோபக்காரர். வந்தவர் என்ன செய்யறாரு, தன் மனைவி மீது குற்றம் சுமத்தி வரார். நான் 2 வருஷம் ஊர்ல இல்ல, என்னுடைய மனைவி கருத்தரித்து இருக்கிறான் அந்த சமயத்தில் அப்படின் பொழுது உமர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவள் தவறான முறையில் தான் கருத்தரித்து இருக்கிறாள் என்பதாக எண்ணி, இஸ்லாத்தினுடைய தண்டனை சட்டம் என்ன, திருமணம் முடித்து ஒருத்தர் விபச்சாரம் செய்வார் என்றால் இஸ்லாத்தினுடைய தண்டனை சட்டம் என்பது கல்லிலிருந்து கொன்று விடுவது. திருமணம் முடிக்காதவராக இருந்தால் தான் கசையடி, திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லடிச்சு கல்லடிச்சு கொண்டுறோம். அப்ப அந்த அடிப்படையில உமர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அந்த பெண்ணை கல்லால் அடிச்சு கொள்ளும்படி செஞ்சிடறாங்க, தீர்வு வழங்குறாங்க. அப்ப இந்த நேரத்துல தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவை பத்தி நம்ம அனைவருக்குமே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருக்கமான தோழர்கள்ல ஒரு தோழர், சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத் தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஆத் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்பது, அதை குறித்து நம்ம பேசணும் என்றால் இந்திய பயான் முழுவதும் பேசலாம். அந்த அளவுக்கு அந்த அவங்க 2 பேரும் இருக்குது, நெருக்கம் இருக்குது. எந்த அளவுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலிலேயே இருந்து வளர்ந்ததின் காரணத்தினால் மார்க்கத்தின் ஒரு ஞான பீடமாக விளங்கினார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ன அரஹம உம்மத்தி அபூபக்கர் அப்படின்றாங்க. என்னுடைய உம்மத்திலேயே மிகவும் இரக்கமுடையவர் யார் என்றால் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? அஷத்து ஃபி தீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மார்க்கத்துல ரொம்ப கடுமையானவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வஅலஹும் பில் ஹலால் வல் ஹராம். என்னுடைய உம்மத்திலேயே ஹலாலையும் ஹராமையும் மிக நன்கறிந்தவர் யார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை மிக நுணுக்கமாக அறிந்தவர், மிக நுணுக்கமாக கற்றவர். மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஹலாலையும் ஹராமையும் அவருக்கு ஈடாக ஒருவர் அறியவில்லை. அவர்தான் ஹலால் ஹராம் அறிந்த விஷயங்களில் முதன்மையானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சான்றளிக்கப்பட்டவர். அவர் தான் யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உமர் அவர்கள் இப்படி தீர்ப்பு கொடுக்கும் பொழுது, இந்த பெண்ணை கல்லால் அடிச்சிருங்க, கல்லால் அடிச்சு கொண்டுருங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த சமயத்துல முஆத் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குறுக்க வராங்க. உமர் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் யாருக்குமே கிடையாது. உமர் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் யாருக்கும் கிடையாது. ஆனா முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாங்க, குறுக்க வராங்க. வந்து யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, கலீஃபாவே, அந்த பெண்ணுடைய விஷயத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா முழு அதிகாரம் இருக்கு. அந்த பெண் விபச்சாரம் செய்வதாக முடிவெடுத்து விட்டால் அந்த பெண்ணை தண்டிப்பதற்கு, கல்லெறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது? முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அந்த பெண் வயிற்றில் சுமந்து இருக்கிற அந்த குழந்தை மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ கல்லடிச்சு நீங்க கொள்வதாக இருந்தால் யாரெல்லாம் இறந்து போவா? அந்த பெண்ணும் இறந்து போவா, அந்த பெண் வயிற்றில் சுமந்து இருக்கிற குழந்தையும் இறந்து போயிடும். அதனால அந்த பெண்ணை நீங்க தண்டிப்பதாக இருந்தால் அது உங்களுடைய முடிவு, அதை யாரும் குறிப்பிட முடியாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு உங்கள் மீது இருக்க, அந்த பெண்ணின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை போட்டு அந்த குழந்தை மீது இல்லை, உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பண்றாங்க. முஆத் இப்னு ஜபல் எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ உமர் ரொம்ப ஷாக்காங்க, இது சரியான முடிவு தானே? நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு பெண் விபச்சாரம் செய்ததாக முறையிட்ட சமயத்திலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உன் வயிற்றில் இருக்கக்கூடிய
பயான்களை கேட்பதோ அல்லது புத்தகங்களை பிடித்தோ இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பினுடைய அமல்களை விவாதத்துகளை சரிவர குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க செய்யணும் நாம் இருக்கணும். இன்றைய நாளில் மிக முக்கியமான விஷயங்களை மாதிரி செஞ்சுறேன், நான் போட்டுட்டு போறேன் சரிங்களா. நோம்பினுடைய நிபந்தனைகள், நோம்பினுடைய நிபந்தனைகள் என்று பார்த்தோம் என்றால் நோம்பு இது யார் மீது கடமை அப்படின்னா முஸ்லிமுன் ஆக்கிலுன் பாலிகுன். எவர் முஸ்லிமாக இருக்கிறாரோ, வயது வரம்பு எட்டியவராக இருக்கிறாரோ, ஆக்கிலாக இருக்கிறாரோ அவர் மீதான் இது நோன்பு கடமை என்று மார்க்கம் சொல்கிறது சரிங்களா. ஒருத்தர் முஸ்லிமா இருக்கிறார், அதே மாதிரி வயது வரம்பு எட்டியவராக இருக்கிறார், ஆனா மூட வச்சு இல்லாம இருந்தா அவருக்கு நோன்பு கடமையா? நோன்புக்கு கடமை இல்லை. ஒருத்தர் முஸ்லிமாக இருக்கிறார், ஆனா வயது வரம்பு ஒரு எட்டல, அவர் மீது நோன்பு கடமையா? நோன்பு கடமை இல்லை. அப்போ முஸ்லிமா இருக்கணும், ஆக்கிலாக இருக்கணும். ஆக்கினா அறிவுடையவராக இருக்கணும், புத்தி தெளிவுடையவராக இருக்கணும். அதாவது புத்தி சுவாதீனம் ஏற்படுறதா இருக்கக்கூடாது. இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா பைத்தியக்காரனா இருக்கக்கூடாது. பைத்தியக்காரனே நோன்பு கடமையா? நோன்பு கடமை இல்லை சரிங்களா. அப்போ புத்தி சுவாதீனம் ஏற்படுறதா இருக்கணும். அதே போன்று வயதை வரம்பை எட்டியவராக செய்யணும் அவர் இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் மீது நோன்பு கடமைப்பட்டது மார்க்கம் வந்து சொல்லி காமிக்கிறது சரிங்களா. இப்போ நம்ம என்ன புரியணும் அப்படின்னா, இப்போ வயது வரம்பு என்பது என்ன? தொழிலுக்கான வயது வரம்பு நமக்கு தெரியும். என்ன தொழிலுக்கான வயது வரம்பு? 10 வயது. அதுதான் நோம்புக்கு, அதுதான் நோம்புக்கு சரிங்களா. 10 வயது ஆனார்னா அவர் என்ன செஞ்சிடணும்? நோம்பு நோற்பது அப்படின்னு கடமையாயிருந்து அவர் நோம்பு நோக்க ஆரம்பித்து விட வேண்டும் சரிங்களா. இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய காலத்திலே சிறு பிராயத்துக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்காங்க? நோம்பு நோற்பதற்கு ஆர்வப்படுத்திருக்கிறாங்க சரிங்களா. உதாரணமா ரபீ பின்த் முஅவ்வித் அன்சாரி, அதாவது ரபீ அப்படின்ற ஒரு அன்சாரி பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரமலானுடைய நோன்பு கடமையானதுக்காக வேற எந்த நோன்பு கடமையாக இருந்துச்சு? ஆஷுரா நோன்பு. ஆஷுரா நோன்பு தான் ரமலான் நோன்புக்கு முன்னதாக கடமையானதாக இருந்துச்சு. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு அது என்ன ஆயிடுச்சு? சுன்னத்தாக மாறிவிட்டது சரிங்களா. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆஷுரா நோன்பு கடமையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? அந்த நோன்பு நோற்போம். எங்களோடு யாரை நாங்கள் நோக்க செய்வோம்? எங்களுடைய பிள்ளைகளையும் நோன்பு நோக்க செய்வோம். எங்கள் பிள்ளைகளையும் நாங்க நோன்பு நோக்க செய்வோம். கொஞ்சம் நேரம் கடந்ததுக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் பசியினால் அழ ஆரம்பித்து விடுவார்கள் என்றால் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, விளையாட்டு பொம்மைகளை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய கவனத்தை என்ன செய்வோம்? நாங்கள் திரும்புவோம். எது வரைக்கும்? இஃப்தாருடைய நேரம் வரைக்கும். இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அவருடைய கவனத்தை திருப்பி என்ன செய்வோம்? அவங்களை நோன்பு நோற்பதற்கு நாங்கள் அவர்களை பயிற்சிப்போம். என்ன பண்றாங்க? ரபீ அன்சாரி என்ன பண்றாங்க? அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நோன்பு என்பதை பொறுத்த மட்டிலே இந்த 10 வயதை கடந்திருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னது? நோன்பு கடமையானதாக இருக்குது. சின்ன பசங்க நோன்பு நோக்கலாமா அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகளுடைய பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் அவங்க என்ன செய்யணும்? நோன்பு நோற்பதற்கு ஆர்வப்படுத்தும், நோன்பு நோற்பதற்கு அவங்கள ஊக்கப்படுத்தும், நோன்பு நோற்பதற்கு அவங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா ஆர்வப்பட்டு நோன்பு நோக்க செய்யணும் சரிங்களா. ஆனா அவங்க மீது என்ன இல்லை? கடமை இல்லை. ஆனா சஹாபாக்களுடைய காலத்துல எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நோன்பு நோற்பது வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அழகுடைய பிள்ளைகள் சரிங்களா. அப்போ இன்னும் சொல்ல ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பாங்க, 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க தான் பசியோடு தான் அழக்கூடிய அளவுக்கு செய்வாங்க பிள்ளைங்களான இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் நம்ம நோன்பு நோற்பதற்கு பயிற்சித்து இருக்கிறாங்க என்கிற பொழுது நம்மளுடைய பிள்ளைகளை நாம் நோன்பு நோற்பதற்கு பயிற்சிக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். 7 வயது 8 வயது 9 வயது அடைந்திருக்கக்கூடிய அவர்களை பொறுத்த மட்டும் இவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இந்த 7, 8, 9 அப்படின்றது என்னது? பயிற்சிக்கிற ஒரு அதாவது ஒரு தருணம், பயிற்சிக்கிற ஒரு தருணம், அவங்களை ஏவுகிற தருணம். 10 வயது அவங்க அடைந்து விட்டாங்க, அவங்க நோன்பு நோற்பது அவங்க மீது கடமையாகிறது. இதை நான் மெயினாக சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வயதை கடந்து விட்டார், முஸ்லீமாக இருக்கிறார், ஆக்கிலாக இருக்கிறாரு, அப்படி இருந்தும் அவர் நோன்பு வைக்கல அப்படின்னா அவர் என்ன ஆகிறாரு? குற்றவாளியா இருக்கிறார். தன் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமை நிறைவேற்றாத குற்றவாளி ஆகிறாரு. இன்னும் சொல்ல போனா, நீ இன்னும் வளரவே இல்லையாப்பா, நீ இன்னும் 10 வயசு ஆச்சு நோன்பு வைக்கணும், நீ இன்னும் உன வயசாயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, நோன்பு வைக்காம இருக்கிற அப்படின்னா இன்னும் வளரவே இல்லையா? 10 வயசு நீ கடக்கவே இல்லையா? இன்னும் 30 வயசு 40 வயசு ஆனாலும் நோன்பு வைக்காம இருக்கலாம். யார் நோன்பு வைக்காம இருக்கலாம்? பைத்தியக்காரன் தான் நோன்பு வைக்காம இருக்கலாம். அப்படி 30 வயசு 40 வயசு நோன்பு வைக்காம இருக்கிற அப்படின்னா நீ என்ன பைத்தியக்காரன்? அப்படிதான் செய்யணும். கேள்வி கேட்கக்கூடிய தொழில் மார்க்கங்கள் சட்டங்கள் இருக்குது. அதனால் நான்
செய்யணும், நம்முடைய குடும்பத்தால் யாராவது நோன்பு நோற்பாதான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், நோன்பு நோற்பதற்கு நாம் அவங்களை வந்து வழிகாட்டணும். நம்மளுடைய பிள்ளைகளை நோன்பு நோற்பதற்கு என்ன செய்யணும், நாம அவங்களை ஆர்வப்படுத்தணும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா குதிரத். நோன்பு நோற்பதற்கு என்ன இருக்கணும், குதிரத் இருக்கணும். குதிரத் எது, அதுக்கான தாக்கத்து சக்தி என்பது இருக்கணும். சரிங்களா? ஒருத்தர் வயதை கடந்தவங்க இருக்கிறார், முஸ்லீமாவும் இருக்கிறார், ஆங்கிலாவும் இருக்கிறார், ஆனால் அவர் வந்து ஒரு நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன இல்லை, நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி வயதாகி தள்ளாடியவராக ஆகிட்டார், வயதாகி தள்ளாடியவராக ஆகிட்டார், அப்படிப்பட்டவர் மீது என்ன இல்லை, நோன்பு நோற்பது என்பது கடமை இல்லை. சரிங்களா? அவங்களை பொறுத்தவரை என்ன செய்யலாம், ஃபிதியா கொடுத்து போயிடலாம். ஒரு நோன்புக்கான ஈடாக ஏழைகளுக்கு என்ன செஞ்சிடலாம், உணவு கொடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா வலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்து தஆம் மிஸ்கின். யாருக்கு நோன்பு நோக்க முடியாது, நோன்பு நோக்க முடியாதவர்கள் யாரு, நான் வேலைக்கு போறேன், நான் காலையிலே எந்திரிச்சு சமைக்க போயிடுறேன், நான் ரொம்ப தூரம் நான் என்னுடைய ஆபீஸ் இருக்குது, அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நோன்பு நோக்க முடியாதவர்கள் யாரு அப்படின்னா ஒன்று வயதாகி தள்ளாடி போனவர், இரண்டாவது தீராத நோய் ஏற்பட்டவர். அது என்ன தீராத நோய், தீரக்கூடிய நோய் அப்படின்னா தீர்ந்ததுக்கு பிறகு நோய் என்ன செய்யணும், கதா செய்யணும். அந்த நோய் தீர்ந்ததுக்கு பிறகு செய்யணும், அவர் கதா செய்யணும். தீராத நோயாக இருக்கிற நோயோடவே ஒரு போராடிட்டு இருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட செய்ய முடியாது, நோய் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட செய்யலாம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா இதை வந்து சில பேர் சில வாய்ப்பா எடுத்துக்கூடாது. சில பேர் வயதோடு இருக்கிறாங்க, சரிங்களா? அதே போன்று வந்து உடம்பு முடியாத இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலங்களில் நோய்கள் அதிகமா வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல ஆயிடுது நோய் வந்து பல பேருக்கு ஏற்பட்டு விடுது. சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு சதுரியம் எடுத்துக்கொள்வதோடு இன்னொரு விஷயத்தை கவனம் செலுத்தணும். என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா தன்னால் நோன்பு நோக்க முடியாத பட்சத்திலே நோன்பாளிகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதன் மூலமாக அவங்க என்ன செய்யலாம், ஒரு நோன்பாளிகளுடைய நன்மையை பெற முடியும். சரிங்களா? உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போருக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பாங்க. பத்ரா என்ன பேர் போர்க்களமா இருக்கட்டும், அந்த போர்க்களத்துக்காக பங்கெடுக்குமாறு என்ன செய்வாங்க, மக்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அப்ப அந்த அழைப்பு கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த போர்க்களத்தில் பங்கெடுப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை பெறுவதற்காக போர்க்களத்தை பங்கெடுத்தார் அப்படின்னா அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும், உயிரோட திரும்ப வந்துட்டா கூட முஜாஹித் என்ற அந்த அந்தஸ்து கிடைக்கும். ஒருவேளை அங்க உயிர் போயிடுச்சுன்னா ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கும். இந்த ரெண்டுமே அங்க போனா கிடைக்கும். முஜாஹித் என்ற அந்தஸ்தா இருக்கட்டும், ஷஹீத் என்ற அந்தஸ்தா இருக்கட்டும், இது ரெண்டுமே இங்க தான் கிடைக்கும். போருக்கு போனதான் கிடைக்கும், போர்க்களத்தை கடந்துட்டா தான் கிடைக்கும், எதிர்ப்பு சந்தித்தா தான் கிடைக்கும். அப்போ இந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா தரப்பினரும் என்ன செய்வாங்க, போட்டி போடுவாங்க. எல்லா தரப்பினரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பேரை பதிவு செய்வதற்கு முன் வருவார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே அந்த போர்க்களத்தை பங்கெடுப்பதனால் கிடைக்கக்கூடிய முஜாஹிதுக்கு அந்தஸ்தை பெறணும், அல்லது கலந்து உயிர் போச்சு அப்படின்னா ஷஹீதுக்கு அந்தஸ்தை பெறணும் என்பதற்காக எல்லோருமே நபிகள் நாயகம் காலத்துல பேர் கொடுக்க வருவாங்க. ஆனா நபிகள் நாயகம் காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாரையும் ஆமோதித்துக் கொள்ள மாட்டாங்க, எல்லாரையும் ஆமோதித்துக் கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுடைய உயரத்தை பார்ப்பாங்க, உயரம்னா அவங்களோட வயசை பார்ப்பாங்க. அவங்க வந்து நபிகள் நாயகம் தீர்மானித்திருக்கக்கூடிய அந்த 15-16 வயசு எட்டவில்லை என்றால் அவங்க என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப தள்ளாடியவராக இருக்கிறார், ரொம்ப வயோதிகராக இருக்கிறார், சரிங்களா, போர்க்களத்துல வந்தால் அவரால் வந்து ஆயுதங்களை கூட அவரால் அதை தூக்க முடியாது, இதில் ஈடுபட முடியாத அளவுக்கு அவர் இருக்கார் அப்படின்னா அவரும் என்ன சொல்ல மாட்டாங்க, போருக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க. சோ இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்யாங்க. இந்த மாதிரி போர்க்களத்துல நாமளும் போருக்கு வரோம் அப்படின்ட்டு ஆர்வப்பட்டு வந்த பல சிறுவர்களையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க, பல பெருவர்களும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி போவோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட நிலைமையில தான் போவோம், ரொம்ப வருத்தப்பட்ட நிலைமையில தான் போவாங்க. அப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களால் போர்ல பங்கெடுக்க முடியல, வயதாயிடுச்சு, நாம ரொம்ப தள்ளாததான் ஆயிட்டோம் என்கிற இந்த காரணத்தினால் போர்ல பங்கெடுக்க முடியாம போயிருச்சு என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என்ன வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா மன் ஜஹஸ காஸியன், மன் ஜஹஸ காஸியன், எவர் ஒருவர் ஒரு போர் வீரரை தயார் செய்வாரோ அவர் போரில் பங்கெடுத்த வீரரை போன்றாவார். எவர் ஒரு போர் வீரரை தயார் செய்வாரோ அவர் போரில் பங்கெடுத்த வீரரை போன்றாவார் என்று என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா போயிடுச்சு. அவங்களுக்கு போர்களுக்கு போக முடியாவிட்டாலும் ஒரு போர் வீரருக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யலாம்ல. ஒரு போர் வீரர் போருக்காக போறார் அப்படின்னா வெறும் வாழ மாதம் தூக்கிட்டு போயிட முடியாது,
ஏன் ஆயுதம் நீங்க எடுத்துட்டு போங்க, ஏன் கவசம் நீங்க எடுத்துட்டு போங்க, நீங்க போயிட்டு வரக்கூடிய அந்த காலங்களில் தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கான பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு செய்வாங்க. ஒரு போர் வீரரை தயார் செய்து அனுப்புவாங்க. அப்போ அவர் போர்க்களத்துக்கு போகாவிட்டாலும் என்ன ஆயிரும், அவருக்கு போர்க்களத்தை பங்கு பெற்றதுக்கு உண்டான ஒரு போர் வீரருக்கு உண்டான கூலி என்ன செஞ்சிடும், அவர் கிடைக்கும் பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சரிங்களா? எப்படி போர்ல பங்கெடுப்பதனால் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமான முஜாஹித் ஷஹீத் அந்தஸ்து இருக்கிறதோ அது போன்ற ஒரு பாக்கியம் தான் இதுல நிறைந்திருக்கிறது. ரமலானுடைய நோன்பு நிறைந்திருக்கு. ரமலானுடைய நோன்பு என்பது சாதாரணமான நன்மையில உள்ளடக்கியதா? இன்ஷா அல்லாஹ் இதை கூட நாளைக்கு பேசுவோம். ரமலானுடைய நோன்பினால் நாம் பெறக்கூடிய சிறப்புகள் என்ன, நன்மைகள் என்ன என்பது நாளைக்கு பேசுவோம். வரையறுக்க முடியாத நன்மைகள் கொண்டதான் ரமலானுடைய நோன்பு. அப்ப இந்த அளவுக்கு பாக்கியம் மிகுந்த இந்த நோன்பினுடைய நன்மையை நாம் விட்டுவிடக் கூடாது என்று யாரெல்லாம் ஏற்பார்களோ தோழப்படுவார்களோ அவங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. மன் ஃபத்தர சாயிமன், எவர் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்க செய்வாரோ அவருக்கு நோன்பாளியை போன்ற கூலி உண்டு. அவருக்கு நோன்பாளியை போன்ற ஒரு கூலி உண்டு. அதனால வந்து யாரும் நோன்பு பிடிக்க முடியாத சிரமத்தில் இருப்பாங்களோ, நோன்பு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்களோ அவங்களும் என்ன செய்ய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இன்னும் நோன்பாளிகளாக நாமும் கூட வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நாம் நோன்பு நோற்ற நமக்கு என்ன செய்யும், நம்ம கிடைக்கும். ஒரு நோன்பாளிக்கு இஃப்தாருக்கு நான் ஏற்பாடு செய்வதன் மூலமாக இன்னொரு ஒரு நோன்பு நோற்றலை போட்டு ஒரு கூலி செல்ல ஒரு நோன்பாளியுடைய கூலியை என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்படி நாம் நோன்பு நோற்று ஒரு நோன்பாளிக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும், ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் என்பது போன்று இரண்டு நன்மை என்ன செய்ய முடியும், நம்மளால பெற முடியும். ஆக இது எது யார் நோன்பு முடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நோன்பினுடைய நன்மையை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு தான் நோன்பாளிகள் என்ன செய்யலாம், நோன்பு திறப்பதற்குண்டான அந்த தேவைகளை செய்வது என்ன பண்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, யாருக்கு நோன்பு கடமை அப்படின்னா அவர் எப்படி முக்கியமா இருக்கணும். முசாஃபிரா இருக்கிற நோன்பு கடமையா? ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் பயணியா இருக்கிறாரு, அவர் மீது நோன்பு கடமையா? அவர் மீது இல்ல, நோன்பு கடமை இல்லை. யார் மீது நோன்பு கடமை அப்படின்னா எவர் ஊர்ல இருக்கிறாரோ முக்கியமா இருக்கிறாரோ அவர் மீது நோன்பு கடமை. யாரு பயணத்தில் இருக்கிறாரோ அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவரோட பயணத்தை முடிச்சுட்டு பின்னாடி ஒரு நோன்பு என்ன செஞ்சுக்கலாம், அவரு கதா செய்து கொள்ளலாம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர். உங்களில் யாராவது நோயாளியாக இருப்பீர்கள் என்றால், உங்களில் யாராவது பயணத்தில் இருப்பீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க அப்படின்னா உங்களுடைய நோன்பை பின்னாடி என்ன செஞ்சுக்கிடுங்க, கதா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அது அந்த அடிப்படையில பயனாளியாக ஒருத்தர் இருக்கிறார், பயணத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா பயணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் மீது என்ன நோன்பு கடமை இல்லை. இப்ப என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, சில பேரு பயணத்தை நம்ம நோன்பு வைக்கலாமா, பயணத்துல நாங்க நோன்பு வைக்கிறது கூடுமா கூடாதா? ஏன் அப்படின்னா இந்த நோன்பு நான் ரமலானுக்குள்ள முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஓகே. ரமலானுக்கு பிறகு நோன்பு வைக்கிறது சிரமம். ஏன்னா ரமலானுடைய காலத்துல நோன்பு வைக்கிறதோட செஞ்சிடும், நாங்க நோன்பு வச்சிடறோம். ரமலானுக்கு பின்னாடி ஒரு நோன்பு வைக்கிறது எங்களுக்கு சிரமம். அதனால நம்ம பயணத்தை நோன்பு வச்சுக்கலாமா, அது கூடுமா அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கங்களில் பொறுத்த மட்டும் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா தடையில் அவன் நோன்பு வச்சுக்கொள்ளலாம். சரிங்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்துவதுதான் சிறந்தது. சரிங்களா? சில மதங்களுடைய விளக்கின் அடிப்படையில அவர் நோன்பு செல்லாது என்று சொல்லுவாங்க. குர்ஆன் சுன்னா அடிப்படையில குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பயனாளியா இருக்கிறார், பயணத்தில் இருக்கிறார், அவர் தான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அது என்ன குற்றமாகாது, தடையாகாது. ஆனா அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்துவது தான் சிறந்தது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அவனுக்கு எப்படி பாவத்திலிருந்து விலகி இருப்பது பிடித்தமானதாக இருக்கிறதோ, பாவத்திலிருந்து விலகி இருப்பது பிடித்தமானதாக இருக்கிறதோ அது போன்று அவனின் சலுகையை பயன்படுத்திக் கொள்வதும் அவனுக்கு எப்படி இருக்குது, பிடித்தமானதாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய சலுகையை பின்பற்றுவது, சலுகையை பயன்படுத்துவதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த அடிப்படையில் ஒருவர் பயணத்திலே நோன்பை விடுவதுதான் சிறந்தது. ஆனா ஒருத்தர் நினைக்கிறார், நான் நோன்பை வச்சிடறேன், எனக்கு முடியும், நான் ரமலானுக்கு பிறகு நோன்பு வைக்கிறது தான் எனக்கு சிரமம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். என்ன செய்யலாம், அவன் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் காலத்துல அதிகமா நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறார் அப்படின்னா, நபிகள் நாயகம் காலத்துல வராரு, சொல்றாரு, அல்லாஹ்வின் நான் அதிகமா நோன்பு வைக்க இருக்கிறேன், பயணத்தை நோன்பு வைக்க கூடாது அப்படின்றதுனால பயணத்தை நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் பயணத்தை தான் நோன்பு வைக்க முடியும், நான் பயணத்தை நோன்பு வைக்கலாமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன் அஃப்தர்த ஃபஹஸன்,
சுத்த ஃபலாபாஸ். நீ நோன்பை விட்டனா அது நல்லது. ஏன்னா அதான் அல்லாஹ் மிக பிடித்தமான ஒரு சலுகை பயன்படுத்துவது. நீ நோன்பை நோற்பாய் என்றால், நீ நோன்பை வைப்பா அப்படின்னா அது குற்றம் இல்லை, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பண்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒருத்தர் பயணத்தை நோன்பை தான் வைப்பதாக அவர் விரும்பினால் என்ன செய்யலாம், அவரு வைத்துக் கொள்ளலாம். அது என்ன ஆகாது, இது குற்றமாகாது. சரிங்களா? அப்போ நோன்பு வைப்பதற்கு விதிவிலக்கு பெற்றவர் யாருன்னா, ஒருத்தர் பயணியாக இருக்கிறார் என்றால் அவர் நோன்பு வைக்காமல் இருக்கலாம், நோயாளியாக இருக்கிறார் என்றால் அவர் நோன்பு வைக்காமல் இருக்கலாம், பயணம் முடிஞ்சதுக்கு பிறகு நோய் தீர்ந்ததுக்கு பிறகு அவர் செய்யலாம், நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். அதே போன்று தள்ளாடிய வயது இருக்கிறார், அதே போன்று தீராத நோய்களாக இருக்கிறார், அவர் மீது இல்லை, நோன்பு கடமையே இல்லை, அவர் என்ன பண்ணிக்கலாம், ஃபிதியா நோன்புக்கு உண்டான அந்த ஈட்டு தொகையாக ஏழைகளுக்கு அவரு உணவு கொடுத்து விடலாம். அடுத்து யார் அப்படின்னா, வயதை எட்டாத சிறியவர்களாக இருக்கிறார் என்றால் அவங்க மீது என்ன இல்லை, நோன்பு கடமை இல்லை. ஆனா அவங்க நம்ம என்ன செய்யலாம், நோன்புக்கு பயிற்சிக்கலாம், நோன்புக்கு ஆர்வப்படுத்தலாம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் அடக்கூடிய சிறு பிள்ளைகள் வரைக்கும் இருக்காங்க, நோன்பு நோத்து பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க அடக்கூடிய சமயத்துல இஃப்தார் வரைக்கும் விளையாட்டு பொருட்களை கொடுத்து விளையாட வச்சு கவனத்தை திருப்பி அவங்களுக்கு நோன்பு கொடுத்திருக்காங்க, பழக்கப்படுத்திருக்கிறாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நோன்பு யார் மீது கடமை, யார் மீது கடமை இல்லை என்கிற விஷயத்தை குறித்துண்டான சுருக்கமான விஷயம். அடுத்து என்னன்னா, நோன்பை முடிக்கக்கூடிய விஷயம், நோன்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள். நோன்பை முடிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த மட்டும் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே என்ன செய்வீங்க அப்படின்னா சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவீங்க. இதெல்லாம் நோன்பை முடிக்கக்கூடிய விஷயம், சாப்பிடுவது குடிப்பது நோன்பை முடிக்கக்கூடிய விஷயம். வேற வேண்டும் என்றே ஒருத்தர் வாங்கி எடுக்கிறார், வேண்டும் என்றே அவர் சாப்பிட்டதை வெளியே தள்ளுறாரு அப்படின்னா வாங்கி எடுக்கிறார், அது என்ன ஆகுது, நோன்பை முடிக்கக்கூடிய விஷயம். வேற நோன்பை முடிக்கக்கூடிய விஷயம், ஹிஜாமா பண்றாரு ஒருத்தர், நோன்பு வச்சுக்கிட்டு ஹிஜாமா ரத்தம் ஊத்தி எடுக்கிறது, ஹிஜாமா பண்றாருன்னா அதோட நோன்பு முடிஞ்சிடும். இது மூணாவது விஷயம். நாலாவது, சாப்பிடல குடிக்கல, ஆனா சாப்பிட்டா குடிச்சா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை தீருமோ அது வேறு வழி மூலமா ஒருத்தர் என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. இப்போ உதாரணம், ஒருத்தர் வாயிலியா தண்ணி குடிச்சாலும் தாகம் தீரும் என்பது கிடையாது, குளுக்கோஸ் தண்ணியா கூட என்ன செஞ்சுக்கிறான், அவருடைய தாகம் தீர்த்து கொள்ளணும் தானே. அப்போ இப்படி ஒருவர் அவருடைய சாப்பிடுற குடிக்கிற அந்த விஷயத்தை வேறு வழி மூலமாக ஒருவர் அவருடைய தேவை நிவர்த்தி செய்து கொள்வார் என்றாலும் அது மூலமா என்ன செய்யும், நோன்பு புரிஞ்சிடும். வேற எது மூலமா நோன்பு புரியும், பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அந்த அதாவது ரத்த உதிரப்போக்கு ஏற்பட்டது என்றால் அவங்களுக்கு செஞ்சிடும், நோன்பு புரிந்துடும். அடுத்து எதாவது நோன்பு புரியும், திரும்ப முடித்தவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவங்களுக்கு மத்தியில உடல் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது மூலம் செஞ்சிடும், நோன்பு புரிஞ்சிடும். வேற எது மூலமா நோன்பு புரியும், அவங்க உறவில் அவங்க ஈடுபடவில்லை, ஆனால் ஒரு மனைவி மீது கணவனுக்கு ஒரு மோகம் ஏற்பட்டு அந்த மோகத்தின் காரணத்தினால் அவருக்கு என்ன ஆயிருது, குளிப்பு கடமை ஆயிருது, அப்போ என்ன ஆயிருது, நோன்பு புரிஞ்சிருது. அப்படிதானே? அப்போ நோன்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தா என்ன இருக்குது, ஒரு 7 விஷயம் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் புரியுது அவங்களுக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது, நோன்பை முடிக்கக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் இது எல்லாமே எதை சார்ந்தது என்றால் முழுக்க அல்லாஹ்வுடைய அச்சத்தை சார்ந்ததுதான். சாப்பிட்டா குடிச்சா நோன்பு முடிஞ்சிடும். ஒருத்தர் மறந்து சாப்பிட்டு குடிச்சிடுறாரு, குடிச்சிடறாரு, நோன்பு முடியுமா, நோன்பு முடியாது. சரிங்களா? சோ அதனால சாப்பிட்டா குடிச்சாதான் நோன்பு முடியும். அதே போன்று உடல் உறவுல ஏற்பட்டாதான் நோன்பு முடியும். சரியா? சோ அதற்கு கீழான விஷயங்களை நான் இருந்து கொண்டால் என்னுடைய நோன்பு முடியாதா அப்படின்னு கூட நான் சொல்றது பாயிண்ட் உங்களுக்கு. ஒன்று, உடல் உறவுடைய ஈடுபட்டா நோன்பு முடிஞ்சிருது. இன்னொன்று, மனைவி மோகத்தினால் அவர் குளிப்பு கடமையாகுது, அது நோன்பு முடிஞ்சிருது. இந்த எல்லைக்கு நான் போல, இந்த நிலைக்கு நான் போல, என் மனைவிடத்துல நான் என் மனைவிடத்துல நாங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய சமயத்துல நாங்கள் உணர்ச்சி ரீதியாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் குழாவி கொடுக்கிறோம் அப்படின்னா இது மாறுதல். நோன்பை பால்படுத்தக்கூடியதுதான், நோன்பை பால்படுத்தக்கூடியதுதான். சரிங்களா? நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி காமிக்கிறானா, நோன்பாளிகளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கான கூலியை என்ன செய்யறேன், நானே தரேன்னு சொல்றேன். மற்ற எதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்ற மாதிரி மற்ற எந்த இபாதத்தும் மற்ற எந்த அமலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லவே இல்லை. நோன்புக்கு மட்டும் சொல்றான், நோன்பாளிகளுக்கான கூலியை நானே அவங்களுக்கு தரேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தர போறான் அப்படின்றத நம்ம என்ன சொல்ல முடியாது, என்ன கணக்கு போட்டே சொல்ல முடியாது, எண்ணியே சொல்ல முடியாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தர இருக்கிறான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிற பொழுது அவன் எனக்காகவே அவனுடைய உணவை விடுகிறான், அவனுடைய குடிபானத்தை விடுகிறான், அவனுடைய இச்சையை விடுகிறான், அவனுடைய இச்சையை அவன் விடுகிறான் பண்றாங்க விடுறான்ட்டு அல்லாஹ்
சொல்லி காண்பிக்கிறான். சரிங்களா? சோ ஒருவர் தன் மனைவியோட அந்த தனிமையோ இச்சையை தூண்டக்கூடிய ரீதியில் அவர் செயல்படுவார் என்றால் அவருடைய நோன்பை என்ன செஞ்சோம், அது பாழாக்கிவிடும். அவரை சில ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா சொல்லி காண்பிக்கிறாங்க, நோம்புடைய காலத்திலேயே நபிகள் செஞ்சிருக்காங்க, என்னை எனக்கு முத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஒருவர் செயல்பட்டு விடக் கூடாதுக்காகத்தான் ஆயிஷா சொல்லி காண்பிக்கிறாங்க, நபிகள் நாயகம் அவர்களை போன்று ஒருவர் அதை உணர்வை கட்டுப்படுத்தக்கூடியவரை பார்க்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஒரு அன்பால், சரிங்களா, முத்தம் கொடுப்பது என்பது வேற, உணர்ச்சியால் முத்தம் கொடுப்பது என்பது மனைவிடத்தில் இருந்து கொள்வது என்பது வேற. சரிங்களா? அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒருத்தர் ஈடுபடுவார் என்றால் அவருடைய நோன்பு என்ன செஞ்சிடும், பாழாகிவிடும். சரிங்களா? சுருங்க சொல்ல போக வேண்டும் என்றால், அதாவது நோன்பு என்பது எப்படி நம்மளுடைய உணவு உண்ணாமல் தண்ணீர் குடிக்காமல் நாம் நோன்பு இருக்கிறோமோ அது போன்று நம்முடைய உடலினால் பாவங்களும் செய்யாமல் இருக்கும். பாவங்களும் நாம் செய்யாமல் இருக்கிறோம். உணவு உண்டால் எப்படி நம்முடைய நோன்பை அது முடித்து விடுமோ அது போன்று நாம் பாவங்கள் செய்தோம் என்றால் நம்முடைய நோன்பின் நன்மை அது பாழாகிவிடும். புரியுதா? சாப்பிட்டோம்னா நம்மளோட நோன்பு முடிஞ்சிருச்சு. அது மாதிரி பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பின் நன்மை முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் இவன் யாரை போன்றவன் தான், நோன்பு வைக்காதவரை போன்றவன். இந்த நோன்பு வைத்து பாவம் செய்பவன் யாரு? ஈக்குவல் டு நோன்பு வைக்காதவனை போன்றவன். அதனால் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகள் எடுத்துக்கூடாது. எப்படி உணவு எடுக்கக்கூடாது, தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு கொடுக்கிறார்களோ அது போன்று மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாது, அவங்க ஈடுபடக்கூடாது. அது பேச்சாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், இது போன்ற பாவமான விஷயங்கள் செய்யலாம், தவிர்த்திருக்கணும். ஆக இப்படி கட்டுக்கோப்பாக மார்க்க சட்டங்களை பேணி தெரிந்து ஒரு செயல்படுவதன் மூலமாகத்தான் அவருடைய நோன்பின் நன்மையை முழுமையாக என்ன செய்ய முடியும், அவரால் பெற முடியும். ஆக இன்னைக்கு சுருங்கை சொன்ன இந்த நோன்பின் சட்டங்களை புரிந்து விலகி செயல்படக்கூடிய தோசைகளை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் தந்த அறிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் நோக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பினால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன, இது எவ்வளவு நன்மைகள் இந்த மாதம் சொல்லியிருக்கிறது என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவானாக. எதை நாம் சொன்னோமோ இதை நாம் கேட்டோமோ அது பிரகாரம் வாழ்வதை தோஃபிக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தருளை வேண்டும் என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.